டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட அருமை ஒரு சீரியஸ் கேண்டிடேட் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்களுக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்னால ஃபெயில் ஆனவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னா எங்களோட கரண்ட் அஃபேர்ஸை, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வெறும் டெய்லியும் 15 கொஷின்ஸ் தான் கொடுக்குறேன். என்னென்னா இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன் பாருங்கள். இன்றைக்கி February 4 வேர்ல்டு கேன்சர் டே, வேர்ல்டு ஃப்ரெட்டர்னிட்டி டே. அதுக்கப்புறம் யாரை மணிப்பூர் முதல்வராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பைலேட்ரல் ரிலேஷன் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன இருக்குது, அதாவது வேர்ல்டு பாலிடிக்ஸ் இதில் கொடுப்போம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் மாநில செய்திகள், இது அனைத்துமே எல்லாமே ஃபேக்ட்ஸ் ஓரியன்டாக வித்து அதில் எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஸோ எங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். February 4 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு மந்த்லி மேகசின் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மந்த்லி மேகசின் ஜனவரி மந்த்து, டிசம்பர், February அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2025லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கு உண்டான தனித்தனி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் அதை பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், இது என்னன்னு தெரியுதுங்களா? வீடியோ பார்த்து நம்ம கதையை சொல்லுவோம் அப்படிங்கிற கணக்காக ஃபோட்டோவை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க யார் அப்படின்னா அஸ்ஸாம் முதலமைச்சர். இது என்ன அப்படின்னா ரோப் காரு. நம்ம பார்த்துருப்போம், பழனியில் பார்த்துருப்போம், இல்லைனா ஒரு மலையிலேருந்து அடுத்த மலைக்கு போகிறதுக்கு இதெல்லாம் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா அஸ்ஸாமில் 213 கோடி ரூபாயில் என்ன சேங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரோப் கார் ப்ராஜெக்ட், கம்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னா பாரம்பரியம் மிக்கது என்னென்னலாம் வரும் கொஷினில் அப்படின்னு பார்ப்போம். முதலமைச்சரோட பேர் தெரியணும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். அதை தான் நம்ம பார்த்த உடனே, ஃபோட்டோவை பார்த்தோன்னா நம்ம மைண்டுக்குள்ளே இதான் வரணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா இதுதான் மைண்டில் முதல்ல வரணும். வாங்க போவேன், என்னென்ன இருக்குன்னு பார்த்துவோம். 213 கோடி ரூபாய் மதிப்பிலான 213 கோடி ரூபாய் மதிப்பிலான கமாக்கியா ரோப்வே திட்டம் இது எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அஸ்ஸாமில். ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும், அஸ்ஸாம் மாநிலத்தில் இதை சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்கியா டெம்பிள் அஸ்ஸாம் ரோப்வே திட்டம் நம்ம பழனியில் இருக்கிற மாதிரி இது மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். இப்போது அஸ்ஸாமோட முதலமைச்சர் பேர் என்ன, அதை இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த திட்டத்திற்கு 213 கோடி ரூபா செலவு பண்ண போகிறாங்கன்னு முடிவாகி போச்சு. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தோட அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவிச்சிருக்கிறாரு. ஹேமந்த பிஸ்வா சர்மா இது மத சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு எளிதாக்குறதும் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ இதனால் நம்ம டூரிசத்தை நம்ம வளர்ப்போம். அஸ்ஸாமுக்கு நிறைய டெம்பிள் டூரிசம் நடக்கும், கல்ச்சரல் டூரிசம் நடக்கும். இதன் மூலயமா நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு வரும், கவர்மெண்ட்டுக்கு அந்நிய செலாவணி வரும். இப்போ அதுக்கப்புறம் இல்லாமல் டேக்ஸ் நிறையா கட்டுவாங்க. இதன் மூலயமா பொருளாதார இன்ட்ரூஷன் நடக்கும். அதனால தான் இது மெயின் திங். இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். இந்த ரோப்பே நீலாச்சால் மலையில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நீலாச்சால் மலையில் கமாக்கியா கோயில். இந்த கோவில் எந்த மவுண்டனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலாச்சால் ஹில். அது எங்கே இருக்குன்னு கேட்கலாம். நீலாச்சால் ஹில். கமாக்கியா கோயில் இந்தியாவின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் ஆண்டுதோறும் அம்புபாச்சி மேளாவையும் அங்கு நடத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சிலபஸில் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரில், ஸோ கல்ச்சரில் இதெல்லாம் இருக்குது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜெகத் பிரகாஷ் நட்டா, முன்னாள் பிஜேபி கட்சியோட தலைவர் ஜேபி நட்டா அவர்கள். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு அறிவிப்பு. இந்தியாவோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் லங் கேன்சர், இந்தியாவோட முதல் தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட லங் கேன்சர் இருக்கு இல்லையா, புற்றுநோய் பராமரிப்பு வழிகாட்டுதல். புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள எப்படிலாம் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒன்று. அப்புறம் புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் இது. ஜேபி நட்டா அவர்கள் இவங்க யூனியன் ஹெல்த் மினிஸ்டர். இவங்க ஸோ யூனியன் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறாரு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள். இன்னைக்கு எதனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேஷனலி டெவலப்டு எவிடன்ஸ் பேஸ்டு லங் கேன்சர் கைட்லைன்ஸ் தான். எதனால அப்படின்னா இன்னைக்கு கேன்சர் டே, வேர்ல்டு கேன்சர் டே. ஸோ உலக புற்றுநோய் தினத்திற்கு முன்னதாக இந்தியா தனது முதல் தேசிய சான்றுகள்
சார்ந்த நுரையீரல் புற்றுநோயை பராமரிக்கும் வழிகாட்டுதலை சொல்றாங்க. ஸோ இந்த நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை மற்றும் நோய் தடுப்பு சான்றுகள் சார்ந்த வழிகாட்டுதலை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலயமா 15 ரெக்கமெண்டேஷன் என்னன்னா டயாக்னைசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பொது மற்றும் தனியார் சுகாதார அமைப்புல நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சையை தரப்படுத்துவதை இதை மெயின் நோக்கமாக வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயக்னைஸ் பண்ணணும். ஒரு நோயின்னா டயக்னைஸ் எப்படி வந்து அதை தீர்க்கறது, டயக்னைஸ் பண்றது, ட்ரீட்மெண்ட், இதுதான் நோயை வந்து அணுகிற முறை, ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் பாலிட்டிவேட் கேர், ஸோ ஏதாவது அவங்களுக்கு பண்றது தான் இந்த டயக்னைசிஸ் மாடல். அடுத்த கொஸ்டின், இவங்க யார் அப்படின்னா எலான் மஸ்க். இவர் வேர்ல்டுலேயே $800 பில்லியன் தன்னோட சொத்து மதிப்பை உயர்த்திருக்கிறாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1.2 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு கோடிக்கு. எதனால அப்படின்னா 2 நிறுவனங்களை இணைச்சிருக்கிறார். அவரோட சொந்த நிறுவனங்கள் தான். எந்த நிறுவனம்? எலான் மஸ்க் பிப்ரவரி 800 பில்லியன் அமெரிக்க டாலர் நிகர மதிப்பை கடந்த உலகின் முதல் நபர் இவர் தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் XAI, எக்ஸ் தளம் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் எக்ஸ் இவரோட பிரைவேட் ராக்கெட் ஏவுதளம் ஸ்பேஸ் எக்ஸு. அந்த ராக்கெட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபால்கன். இவர் காரும் தயாரித்து வித்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி XAI, எக்ஸ் தளம் ட்விட்டர் இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் இணைச்சார். முன்னால ட்விட்டரு, இப்போ எக்ஸ் ஏஐ இணைப்பு, இது மூலயமா ரெண்டுத்தையும் இணைச்சதுனால இவருக்கு ஒரு சொத்து நிகர மதிப்பு அதிகமாயிடுச்சு. ஏன்னா எலான் மஸ்க் உலக அளவில் 800 பில்லியன் சொத்து மதிப்பு வச்சிருக்கிறாரு. ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் XAI இணைச்சதுனால அவருக்கு 1.25 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள நிறுவனம் அதுவாக உயர்ந்திருக்கு. எலான் மஸ்கோட 84 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சேர்த்து சுமார் 852 பில்லியன் அமெரிக்க டாலர் இவர் எட்டியிருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேப்பரில் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் பார்க்குறோம், என்னடா அது US சைனா முன்னாடி வந்து UAEக்கும் இந்தியாவுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்தது. அதன் மூலயமா $200 மில்லியன் டாலருக்கு நம்ம கச்சா எண்ணெயை, அதாவது LPG லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் நம்ம வர்த்தகம் பண்ண போகிறோம், கத்தாரை விட அடுத்தது UAEலேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்ன பண்ணோம், இவங்க யூரோப்பியன் யூனியனோட நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்துச்சு ரிபப்ளிக் டே அப்போ. அதில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் இருக்குது. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 93% நம்ம வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் நமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க எனர்ஜி செக்டாரில், டெக்னாலஜி செக்டாரில், அப்புறம் அக்ரிகல்ச்சர் செக்டாரில். இதன் மூலயமா 18% நமக்கு வரி ஏற்றுமதியை அவங்க இறக்குறாங்க. அப்படின்னா நம்ம இந்திய பொருள்களுக்கு 18% வரி போடுவோம். முன்னாடி 50% இருந்துச்சு, 25% இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போன வருஷம் மட்டும் எவ்வளோ வந்து ட்ரேட் மூலயமா நடந்திருக்கு வரி, அது மூலயமா எவ்வளோ வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெக்கார்டே ரீச் பண்ணியிருக்கோம். 155.6 பில்லியன் யூஎஸ் டாலரு 155.6 பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு டெபிசிட், பைலேட்ரல் ட்ரேட் டெபிசிட்டும் நடக்குது. அவங்க நம்மளை விட அதிகமான பொருளை இங்கே இறக்குமதி செய்வாங்க, நம்ம அதை விட குறைவான பொருளை ஏற்றுமதி செய்கிறோம். இதுதான் மெயின் திங்கு. அவங்க நிறைய விஷயத்தில் தண்ணீரை அடைஞ்சிருக்காங்க. இந்திய சீனா இருதரப்பு வர்த்தக சாதனை அளவை எட்டியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155.6 பில்லியன் அமெரிக்க டாலர். இப்போதான் எலான் மஸ்கோட பார்த்தோம். ஸோ 2 பேருக்கு ட்ரேடு நடக்கிறதே 155.6 தான். ஆனால் அவர் வச்சிருக்கிறது 835 பில்லியன் டாலர் சொத்து மதிப்பு. ஸோ 1.225 ட்ரில்லியன் அவர் 2 கம்பெனி சேர்த்ததுனால அவ்வளோ சொத்து மதிப்போட இருக்கிறாரு. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ 155 இந்திய சீனா இருதரப்பு வர்த்தகம் 2025 மட்டும் 155 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்து போயிருக்கு. ஸோ ஆண்டுக்கு 12%க்கும் அதிகமான வளர்ந்து வருது. பொருளாதார ஈடுபாட்டை குறைக்குது. ஸோ இதோட மட்டும் இல்லாமல் வர்த்தக ஏற்றத்தாழ்வு எவ்வளோ இருக்குது இந்தியாவுக்கு அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.7% அதிகரித்திருக்கு. சீனா அதிகரித்துல இருதரப்பு உறவுகள் புதிய முன்னேற்றம் நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நியூ லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பைலேட்ரல் ரிலேஷன்
நியூ லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கப்புறம் அடுத்து இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் த வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூஏஇல நடக்குது. வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் துபாயில். வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் எதுக்காக அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டை அடுத்த லெவலுக்கு எப்படி கவர்னன்ஸ் பண்ணுறது, ஆட்சிப்படுத்துறது, திட்டங்களை எப்படி போடுறது, மக்களை எப்படி வந்து உயர்த்துறது, குரோத் எப்படி கொண்டு வர்றது, டெவலப்மெண்ட்டை எப்படி கொடுக்கறது, ஏஐ எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, டிஜிட்டலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சமிட் தான் இது. உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட பேர், டிக்னிட்டரிஸ், இன்னோவேட்டர்ஸ் எல்லாருமே இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த சமிட்டு, வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட். ஸோ உலக அரசாங்க உச்சி மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் நடக்குது. துபாயில் நடக்குது. எதிர்கால அரசாங்கங்களை வடிவமைத்தல் அப்படிங்கிற ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட், ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த கருப்பொருளோட ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட், இதுதான் தீம், கருப்பொருள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உச்சி மாநாட்டில் கருப்பொருள் எதிர்கால அரசாங்கங்களை வடிவமைத்தல். 445க்கு அமர்வுக்கு மேலே மாநில தலைவர்கள் ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த உச்சி மாநாட்டில் புதுமையை உண்டாக்குறது, இன்னோவேஷன், சஸ்டைனபிலிட்டி, டெக்னாலஜி, இன்னோவேஷன், புதுமை, நிலைத்த தன்மை, சஸ்டைனபிலிட்டி, தொழில்நுட்பம், டெக்னாலஜி, அப்புறம் எதிர்கால நிர்வாகம், ஃபியூச்சர் கவர்னன்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் இது என்னன்னா, ஷக்ஷாம். ஷக்ஷாம்னா சம்ரக்ஷான் காஷ்மதா மகோத்சவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷக்ஷாம் அப்படின்னா மகோத்சவ், இதுதான் பேரு. ஷக்ஷமதா மகோத்சவ் என்பது எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட வருடாந்திர விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம் அண்டு இயற்கை எரிய அமைச்சகத்தில் இந்த ஷக்ஷாம் என்னன்னா கிரீன் எனர்ஜியை யூஸ் பண்ண சொல்லி இவங்க சொல்றாங்க. கிரீன் எனர்ஜி, சஸ்டைனபிள் எனர்ஜி, ஹைட்ரஜன் எனர்ஜி H2, அதுக்கப்புறம் எல்பிஜி, ஸோ இதேமாரி கம்ப்ரஸ்டு லிக்விட் கேஸ், ஸோ இதெல்லாம் வந்து சிஎன்ஜி போன்ற அனைத்துமே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். ஷக்ஷாம் அப்படிங்கிறது சம்ரக்ஷா கஷ்மதா மகோத்சவ் 2024. இது ஒரு அவேர்னஸ் கேம்பெயின், தேசிய எரிசக்தி வளங்களை கொண்டு இந்த தொடங்கப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் இந்த ஷக்ஷாம். இது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் இது வந்து இந்த அவேர்னஸை கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, பசுமையான எதிர்காலத்திற்கான எரிபொருளை உருவாக்கணும், அதை யூஸ் பண்ணணும், நிலையான எரிசக்தி நடைமுறையை ஊக்குவிப்பது தான் இது மெயின் நோக்கமே. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சாரம் உள்ளூர் அமைப்புகள், பள்ளிகள் மற்றும் பங்குதாரர்கள் ஆதரவோட இந்த எண்ணெய் பப்ளிக் செக்டரோட இது கொண்டு வராங்க. இதோட மெயின் தீமே என்ன அப்படின்னா, கன்சர்வ் ஆயில் அண்ட் கேஸ் கோ கிரீன், எண்ணெய் மற்றும் எரிவாயு பாதுகாக்கவும் பசுமையாகவும் இருக்கிறது தான் கன்சர்வ். ஸோ தீம் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க, கன்சர்வ் ஆயில் அண்டு கேஸ் கோ கிரீன் அப்படிங்கிறதா இதோட மெயின். இது அடுத்த கொஸ்டின், இது என்ன, ஃபியூகோ எரிமலை எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு? இந்த எரிமலை ஃபியூகோ வல்கனோ, ஃபியூகோ வல்கனோ. ஸோ இது ஒரு ஜியாகிரபிக்கல் கொஸ்டின். ஃபியூகோ வல்கனோ எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கௌதமேலா அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த கௌதமேலாங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வல்கனோ ஃபியூஜ் சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்குது. சென்ட்ரல் அமெரிக்காவில். ஸோ இது ஒரு ஆக்டிவ் வல்கனோ, அதை தான் இது சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
ஸோ வல்கனோ டி ஃபீகோ அப்படிங்கிறது கவுதமாலாவில் அமைந்திருக்கிற ஒரு எரிமலை. அதாவது இப்போதைக்கு நெருப்பு எரிமலை. இது ஆக்டிவில் தான் இருக்கு. இந்த எரிமலை அக்காடென்கோ அண்டு அக்குவா எரிமலைக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. 3763 மீட்டர் இது வந்து வெளில வருது. இந்த சென்ட்ரல் அமெரிக்கன் வல்கானிக் ஆர்க் ஸ்ட்ரெச்சிங் கௌதமேலா டு பனாமால இது இருக்கு. ஓகே, அடுத்து கேரளால இது நியோஃபைட்டட் ஆப் மூலியமா ஒரு செயற்கை, அதாவது நியோஃபைட் ஐடி அப்ளிகேஷன் கொண்டு இருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேரளாவில். ஏன்னா இதோட யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஆக்கிரமிப்பு தாவர இனங்களை அடையாளம் காண எந்த மாநில அரசு நியோஃபைட் ஐடி பயன்பாட்டை அறிமுகப்படுத்திருக்குன்னா கேரளா. ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க நியோஃபைட் ஐடி. ஏன்னா வெளியிலேருந்து வர்ற ஒரு ஸ்பீஷியஸ் வந்து நம்ம இருக்கிற லோக்கலில் இருக்கிற இண்டிஜினியஸாக வளர்கிற அந்த இதுக்கு தகவமைச்சிருக்கிற அதை வந்து அழிக்கிறது தான் இது சொல்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கிறது தான். கேரளா முழுவதும் ஆக்கிரமிப்பு தாவர இனங்களை அடையாளம் காணவும் பல்லுயிர் பாதுகாப்பை அதிகரிக்கும் தான் இந்த செயலியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மலபார் பொட்டானிக்கல் கார்டன், அவங்க தான் இது. மலபார் பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளான்ட் சயின்ஸ், ஸோ அந்த அமைப்பு இதை உருவாக்கி வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னடா அப்படின்னா புத்திஸ்டோட ஒரு பொருள். இது எங்கள் ஸ்ரீலங்கா, வெஸ்ட் ஏஷியா எல்லாத்துலேயுமே இருக்குது. குஜராத்தில் இந்த பொருளை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. புத்தரின் தேவ்னி மோரி நினைவு சின்னம். தேவ்னி மோரி நினைவு சின்னங்கள் எந்த இந்திய மாநிலத்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ இது தேவ்னி மோரி ரிலிக்ஸ் அப்படிங்கிறது லார்டு புத்தாவை ஒரிஜினலாக யூஸ் பண்ணது. கலாச்சார மற்றும் ஆன்மீக மேம்பாட்டுக்காக இதை வெளியிட்டிருக்காங்க, பார்வைக்காக. ஸோ இலங்கையில் புத்தரின் புனித தேவின்மரி நினைவு சின்னங்களை இந்தியா வந்து இதை காட்சிப்படுத்தியிருக்கு. இந்த நினைவு சின்னங்களை குஜராத்தில் உள்ள ஆரவல்லி மாவட்டத்தில் உள்ள ஷாம்லாஜிக்கு அருகில் இந்த தேவனிமரி தொல்பொருள் தளத்திலிருந்து எடுத்திருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957 ப்ரொஃபஸர் என் சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் பிராமி எழுத்துக்களில் தசைபல. ஸோ இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தசபல ஹரிர நிலாய் அப்படிங்கிற ஒரு பேரோட எழுதப்பட்டிருக்கு. ஸோ வேற ஒன்றும் இதில் இல்லை. ஸோ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேட்மிண்டன் ஏஷியாவில் நடக்குது இல்லையா, அதில் 2024 6வது பேட்மிண்டன் ஆசியானி சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த நகரில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து சைனாவில் இது நடக்குது. ஸோ தாய்லாந்து மற்றும் மியான்மருடைய இந்திய பெண்கள் குழு ஒய்யில் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல். இது என்னன்னா இது மோல்டு புக் அப்படிங்கிறது ஒரு ஏஐ. இந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா யூடியூப், இன்ஸ்டாகிராமில் அதுவே கண்டென்ட் கிரியேட் பண்ணுது, அதுவே எழுதுது, அதுவே நடிக்குது, அதுவே போஸ்ட் பண்ணுது, அதுவே வந்து எடிட்டிங் பண்ணுறது. ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு இது தான் இந்த மோல்டு புக் அப்படிங்கிறது. சமீபத்தில் உலகளாவிய கவனத்தை பெற்ற மோல்டு புக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோஷியல் நெட்வொர்க் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஏஐ ஏஜென்ட்டாக இது செயல்படுது. ஏஐ முகவர்களுக்கான பிரத்யேக சமூக வலைப்பின்னல் தான் இது. ஸோ இது என்ன மோல்டு புக் என்பது ஏஐ முகவர்களுக்காக மட்டுமே இது வெளில வந்திருக்கு. வடிவமைக்கப்பட்ட ஒரு சமூக வலைப்பின்னல் தளமாகவும் மனித பயனாளர்கள் யாரும் இதில் இல்லை, எல்லாமே இதுவே பண்ணிக்குது. இது என்னன்னா ஆக்டேனலின் தலைமை நிர்வாக அதிகாரி மாட் ஸ்டிலிஸ்டால் தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் சாலிசிட், சிஓ ஆஃப் ஆக்டேன் ஏஐ. இது பார்த்துக்குங்க. இதோட சிஇஓ யார் அப்படின்னா மேட் செலிச். ஏஐ பாட்டுகளை தன்னாட்சி முறையில் இதை வந்து கருத்து தெரிவிக்கிறது, விவாதிக்கிறது, சமூகங்களை உருவாக்குறது அனுமதித்திருக்கு. ஸோ இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சில நாட்களே இது 1,52,000க்கும் மேற்பட்ட ஏஐ முகவர்கள், மோல்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது இந்த தளத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள தான் இது மோல்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பிரிக்ஸ் சென்ட்ரல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்.
ஸோ பிரிக்ஸ் சென்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் காம்படிஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரீசென்ட்லி ஜாயின்ட் பிரிக்ஸ் இனிஷியேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் கேப்பபிலிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4.0 ஸ்கில்ஸ் மூலமா இதை கொண்டு வந்திருக்காங்க. பிரிக்ஸ் சென்ட்ரல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் உற்பத்தி ஒத்துழைப்பு கவுன்சில் அதான் இது. ஸோ பிரிக்ஸ் உற்பத்தி ஒத்துழைப்பு கவுன்சில் இதில் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் என்னத்தை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரதீப் போர்ட். ஸோ எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஸ்வச்சாதா பக்வாடா அவார்டு அப்படிங்கிறது எந்த போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம கொஷின்ஸில் கூட கேட்கலாம். ஸோ 2002 ஸ்வச்சாதா பக்வாடா விருது முதல் பரிசை வென்ற துறைமுகம் எது அப்படின்னா பரதீப் போர்ட், பரதீப் துறைமுக ஆணையம் இதை வாங்கியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அதிகமான மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் கீழே வருது. இந்த ஸ்வச்சாதா பக்வாடா அவார்டுங்கிறது இந்தியாவோட கிளீனஸ்ட் மேஜர் போர்ட் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கிளீனஸ்ட் மேஜர் போர்ட் இதுதான். சுகாதாரம், சுற்றுச்சூழல், மேலாண்மை மற்றும் நீடித்த முயற்சிக்காக இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் டே ஹியூமனிட்டி ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா, ஃப்ரெட்டர்னிட்டினா என்ன, சகோதரத்துவம். ஸோ பிப்ரவரி 4 சகோதரத்துவம் நாள். சகோதரத்துவம் 4 பிப்ரவரி 4. ஸோ அதான் இது. இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி பிப்ரவரி 4 சொல்லியிருக்காங்க. டயலாக் ஓவர் டிவிஷன், இதோட தீம் என்ன அப்படின்னா, டயலாக் ஓவர் டிவிஷன். இதுதான் வந்து ஸோ சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் பிப்ரவரி 4. அனைத்து மதங்கள் மற்றும் நம்பிக்கை சேர்ந்த மக்களிடையே அமைதியை உருவாக்குறது தான். ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், டயலாக், இன்க்ளூஷன் அமங் பீப்புள்ஸ். ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதா. குடும்பம், கலாச்சாரம் வேறுபட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வேர்ல்டு கேன்சர் டே 4 பிப்ரவரி. இது ஒரு விழிப்புணர்வு தினம். 2008 நமக்கு இதை சொல்லியிருக்கிறாங்க. பிப்ரவரி 4. இந்த வருஷத்துக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் பை யூனிக்யூ. இந்த வருஷத்தோட தீம் யுனைடெட் பை யூனிக்யூன்னு சொல்லுவாங்க. யுனைடெட் பை யூனிக்யூ. யுஐசிசி அதாவது சர்வதேச புற்றுநோய் கட்டுப்பாட்டு ஒன்றியத்தால். இது யூனியன் ஃபார் இன்டர்நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் இன்டர்நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் மூலமா 2008 ஆரம்பிக்கப்பட்டதுதான். இதில் என்ன பண்ண தடுக்க நிற்பாங்க. ஆரம்ப கால கண்டறிதல், புற்றுநோய் சிகிச்சை, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அவேர்னஸ் கொடுக்கறது இவங்களோட வேலை. உலக புற்றுநோய் தினம், உலக புற்றுநோய் பிரகடனம் 2008 இந்த இலக்கை வந்து ஆரம்பித்தாங்க. இப்போ 2026க்கான புற்றுநோய் கருப்பொருள் என்னென்னா, தனித்துவத்தால் ஒன்றிணைக்கப்பட்டது. அதாவது யுனைடெட் பை யூனிக்யூ அப்படிங்கிற ஒரு தீமோட இந்த வருஷம் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி உண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 15-16 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நோட் பண்ணிங்க. பிடிஎஃப் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நகர்ப்புறம் அண்ட் கிராமப்புற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் 15 மினிட்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மார்க்கை தட்டி செஞ்சுருங்க. ஸோ நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.